இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தனக்கு தானே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு ஒரு மாம்சத்தின்படி அவங்க பாடு அதை செஞ்சு இதை செஞ்சுட்டு கடைசியில் வந்து நஷ்டப்படுறாங்க, தோல்வி அடைகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து தேவன்கிட்ட வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யவா, இந்த இடத்துக்கு போவா, இந்த இடத்துக்கு வரவா, நீங்கள் எனக்கு வந்து இடைப்படுங்க, நீங்கள் எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர்கிட்ட இங்கே கேட்டிங்கன்னா, அவர் வந்து மகளே இதை இதை செய்யாத, இங்கே இங்கே போகாத, எல்லா காரியத்தையும் என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். அதுக்கு தான் அவர் ஆலோசனை வந்து கொஞ்சமாக இல்லையா, மிகவும் எவ்வளவா அதிகமாக இருக்கும் ஆலோசனை. அவ்வளோ பெரிய ஆலோசனையை கொடுக்குற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இன்றைக்கி எவ்வளவோ தோல்விகளை பார்க்குறோம், எவ்வளோ நஷ்டங்களை பார்க்குறோம், எவ்வளோ துயரங்களை பார்க்குறோம், எவ்வளோ நிந்தைகளை பார்க்குறோம், எவ்வளோ அவமானங்களை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் ஏன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது? ஒரு திருமணம் முடிப்பதெல்லாம் என்னது சரியான முறையில் நம்ம அவர்கிட்ட ஏசப்பட்ட ஆலோசனை கேட்குறது கிடையாது. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிடறோம், மனம் போன போக்கில் மாமிசத்தின்படி ஒரு சில காரியங்களை இறங்கிறோம். நம்ம வந்து ஒரு ஆலோசனை ஏசப்பட கேட்கணும். என் மகளை திருமணம் முடித்து கொடுப்பதுக்கும், மகனை திருமணம் முடித்து கொடுப்பதுக்கும், இந்த வேலையை செய்வதற்கும், இந்த தொழிலை பண்ணுவதற்கும், இந்த வீடை கட்டுவதற்கும், இந்த வீடை வாங்குவதற்கும், இந்த இடத்தை கட்டுவதற்கும், இடத்தை வாங்குவதற்கும் அவருடைய ஆலோசனை இருந்தால் அது சரியாக உங்களுக்கு நடக்கும். சப்போஸ் அவர் ஆலோசனை இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வெக்கப்பட்டு போக வேண்டிய நிலைமை வரும், துக்கப்பட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறேன், ஆனால் நீ ஏன்ட்ட வந்து என்ன செய்ய மாட்டேங்கிற, ஒன்றையுமே கேட்க மாட்டுற, ஒன்றுமே பேச மாட்டுற, நீ எத்தனையோ வைத்துட்டு போகிற, எத்தனையோ வைத்துட்டு வர்ற, ஆனால் நான் உனக்கு ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக வர வேண்டுமா, உன் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கை வர வேண்டுமா, நீ ஒவ்வொரு காரியத்தையும் நீ என்கிட்ட கேளு. இங்கே போகலாமா போக வேணாமா என்கிட்ட கேளு, இது செய்யலாமா செய்ய வேணாமா என்கிட்ட கேளு, இதை படிக்க வைக்கலாமா படிக்க வைக்க வேணாமா என்கிட்ட கேளு, இந்த வீடை கட்டலாமா கட்ட வேணாமா என்கிட்ட கேளு, இந்த இடத்த வாங்கலாமா வாங்கணும், நான் உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா என் பேர் ஆலோசனை கர்த்தர் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். ஆமே. அப்போ பாருங்கள், இன்றைக்கி கர்த்தரை வந்து நிறைய தேவ பிள்ளைகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை இல்லாமல் பல நெருக்கத்தில் இருக்கிறாங்க, ஆலோசனை இல்லாமல் சில போராட்டத்தில் இருக்காங்க. பார்த்துக்கோ, மேலோட்டமாக பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இறங்கிடுறோம். ஆனால் உள்ளோட்டமாக நம்ம பார்த்து இறங்கிறது கிடையாது. சில மனிதர்களை மேலோட்டமாக பார்க்குறோம், ஆனால் உள்ளான மனுஷனை பார்க்குறது. நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து மேலோட்டமான ஒரு மனுஷன், உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். உள்ளான மனத்துக்குள்ளே அவன் கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டானா அப்படிங்கிற அந்த உள்ளான மனதை பகுத்தறிந்து நம்ம இருக்கணும். அதுக்கு தான் ஆலோசனை கர்த்தர் நமக்கு தேவை. நம்ம ஆலோசனை இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நீங்கள் உட்காந்து நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நைட்டே உட்காந்து, ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போகலாமா போக வேணாமா, இந்த நபரை பார்க்கலாமா பார்க்க வேணாமா, இது உமக்கு சித்தம் இல்லையா, இது வாய்க்குமா வாய்க்காதா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் வந்து உத்தரவு கொடுங்க, எப்படி போகிறது எனக்கு வழி சொல்லுங்கள், நான் ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பட நைட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா, நைட்டு சொல்லிட்டு படுத்திங்கன்னா, காலையில் உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த வழி வாசல்கள் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. கரெக்டாக உங்களை வந்து நான் அந்த இடத்துக்கு போகிறேன் வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவார். அல்லது வந்து போகிற இடத்துல பஸ்ஸு வந்து நிற்கும், கரெக்டாக இருக்கும், அதில் எந்த தடையும் என்ன செய்யாது இருக்காது. அப்போ நீங்கள் போகிற நேரம் நாளைக்கு தான் டக்குன்னு ஒருத்தர் சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்துருவாங்க, ஐயோ கேத விட வந்துடும், அப்போ தடையாயிரும். பார்த்துக்கணும். அப்போ கர்த்தர் வந்து உங்களுக்கு போகிற பாதை சரியாக இருந்தால் கரெக்டாக கொண்டு போயிடுவார், எந்த தடையும் கொடுக்க மாட்டார். அப்போ அவர் சித்தமான காரியம் அவர் கருத்தில் என்ன செய்யும், வாய்க்கும். அதுக்கு தான் ஆலோசனை. எந்த காரியம் எடுத்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு கடைக்கு ஜவுளி வாங்க போனால் கூட, ஆண்டவரே நான் ஜவுளி வாங்க போகிறேன், என்னை பாதுகாத்து கொடுங்க, போவா வேணாமா, நீங்கள் ஆலோசனை கர்த்தர் சொல்லுங்கள் அப்படின்னு அதை கூட ஏசப்பட சொல்லிட்டு தான் போகணும். பார்த்து நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வராங்க, பார்த்து பத்திரம் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க இல்லையா, அதே போல் தான் ஏசப்பட நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லணும், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பேசணும். நீங்கள் பேசும்போது கர்த்தர் கண்டிப்பான முறையில் அந்த காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார், வாய்க்கப்படும். இந்த தொழில் பண்ணுறதுக்கும், வியாபாரம் பண்ணுறதுக்கும், மனித உள்ளத்தில் தயவு கிடைப்பதுக்கும் முக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியங்க. ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது. அதாவது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவோ அதிகம், தொகை வந்து எவ்வளவோ அதிகம் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப அதிகம். அவ்வளோ பெரிய ஆலோசனை அவர் வச்சுருக்கிறார். நம்ம நடத்துவதற்கு, நம்மளை போஷிப்பதற்கு, நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அப்படி எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய ஆலோசனை வச்சுருக்கிறார். அது கொஞ்சம் இல்லை நெஞ்சமெல்லாம் நிறைய வச்சுருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட நிறைய இருக்குது. ஏன்னா அவர் சகல ஞானம் படைத்தவர், ஞானமாக இருக்கிறவர்.
அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் கேட்கணும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அல்லேலூயா. இங்கே பாருங்க, எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன செய்வோம், ஏசப்பாக்கு ஜெபிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆனால் ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஒரு துதி ஸ்தோத்திரம், ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஒரு நன்றி நம்ம சொன்னதே கிடையாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனைக்கு துதி இருக்கிறது, ஆலோசனைக்கு நன்றி இருக்கிறது. இங்கே இருங்க, துதிங்கிறது நன்றிங்கிறது சாதாரணம் இல்லை. எல்லா காரியத்துக்குமே துதியை ஏறெடுக்கணும், எல்லா காரியத்துக்கும் நன்றி ஏறெடுக்கணும். அப்போ ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்வேன், துதிப்பேன். அப்போ நான் ஆலோசனைக்கு ஒரு துதி இருக்கிறது, ஆலோசனைக்கு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது, ஆலோசனைக்கு ஒரு நன்றி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு காரியம், நல்ல காரியம் நடந்துருச்சா, அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சா, அவருக்கு ஒரு மகிமை செலுத்தணும். ஆண்டவரே, இந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சு, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். ராக்காலங்களில் உள்ளிந்தினங்களை என்ன செய்யும், என்னை உணர்த்தும். நீங்கள் ஏசப்பட்ட ஆண்டவரே, இந்த ஆலோசனைக்கு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த துதி ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை, நான் அரை மணி நேரம் உங்களை நான் துதிக்க போகிறேன், அரை மணி நேரம் உங்களை ஆராதிக்க போகிறேன், அரை மணி நேரம் உங்களை நன்றி சொல்ல போகிறேன். இந்த நன்றியும் இந்த ஆராதனை இந்த துதி எதுக்கு ஆண்டவரே நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமில்லை தகப்பனே, எனக்கு நாளைக்கு ஒரு காரியத்துக்கு போக போகிறேன், அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வேணும். எனக்கு இது எனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமாங்கிறது எனக்கு ஒரு ஸ்டடி மைண்டில் குழப்பமாக இருக்கிறது. சிந்தை ஒரு நிலை இல்லை, ஆனால் அது ஸ்டடி மைண்டாக கொடுக்கும்படி, நல்ல சிந்தையை கொடுக்கும், நல்ல எண்ணத்தை கொடுக்கும்படி எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை தாங்க ஆண்டவரே. அதுக்காக மக்கள் நான் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன், நன்றி ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஆண்டவருக்கு துதி சோத்திரத்தை ஏறெடுத்து பாருங்களேன். ஏறெடுத்துட்டு துதிச்சு சோத்தரிச்சுட்டு நீங்கள் படுத்துருங்களேன். படுத்த உடனே நான் ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும். என்ன தெரியுமா நடக்கும், அதாவது எப்படி போட்டிருக்கு, ராக்காலங்களில் என் உள்ளிதரியங்கள் என்னை என்ன தெரியுமா உணர்த்தும். ராக்காலங்களில்னா நடுச்சாமத்தில் தூங்கும்போது உங்கள் உள்ளான உள்ளிதரியங்களே உங்களை என்ன செய்வார், உணர்த்துவார். நீ போ, நீ போ, நீ போய் பேசு, நீ பாரு, இந்த இடத்துல உட்காரு, இந்த இடத்துல நட, இது நடக்காது, இந்த வேலையை செய்யி, இந்த வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு உணர்வு வரும். பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கே தெரியாது. அதான் உள்ளான உணர்வு. எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்காது உங்கள் மனசு. உங்கள் மனசில் ஏதோ ஒரு யாரோ சொல்லி போ போ அவன் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஃபீலிங் உண்டாகும். யார் என்னை சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, நானே வந்துட்டேன் அப்படின்வாங்க. அதுதான் கர்த்தர் செய்கிறது. அப்போ இங்கே இருங்களேன், இன்றைக்கி நீங்கள் குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, குழப்பத்துக்கு கடைசி இடம் கூட. இந்த ஆண்டவரே, இந்த வியாபாரம் பண்ண போகிறேன், இந்த வியாபாரம் பண்ணுவது உமக்கு சித்தமா, உமக்கு சித்தம் இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு மண்டையில் ஒரு ஸ்டடி மைண்டு வரும், எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே சொல்லிட்டு முன்னக்கூட என்ன செய்யணும், அந்த ஆலோசனைக்காக தனியாக ஒரு சோத்திரத்தை ஏறெடுத்துருங்க, தனியாக ஒரு நன்றி பலி ஏறெடுத்துருங்க. பிள்ளைக்காக நீங்கள் பிள்ளைக்கு எத்தனையோ ஆலோசனை இருக்கலாம், மகளுக்கு எத்தனையோ ஆலோசனை இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில காரியங்களை தெரிஞ்சு கொள்வதுக்கு ஆலோசனை இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதுக்கு ஆலோசனை தேவை, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஆலோசனை தேவை, உங்கள் பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புவதற்கு ஆலோசனை தேவை. எல்லா காரியத்திலையுமே ஒரு ஆலோசனை என்ன செய்யணும், இருக்கணும். பார்த்துக்கணும். ஆலோசனை இல்லாத இடம் என்ன செஞ்சிடும், சீர்கட்டு விடும். பார்த்துக்கணும். இப்போ கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா அது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு தான். தீமையான ஆலோசனை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். நன்மையான ஆலோசனை மட்டும் தான் கர்த்தர் நம்மளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, பிள்ளைகளை குறித்து நல்ல விதமான ஆலோசனை அவர் என்ன செய்வார், கொடுப்பார். அப்போ அந்த ஆலோசனை நீங்கள் கேட்கணும். கேட்கும்போது எப்படி கேட்குன்னு கேட்டால், இந்த காரியத்துக்கு மகிமை செலுத்துகிறேன், இந்த காரியத்துக்கு நன்றி சொல்கிறேன், இந்த காரியத்துக்கு சோத்திரம் செலுத்துகிறேன். இப்போ எந்த காரியத்துக்கு நன்றி சொல்கிறீங்க, நன்றி சோத்திரம் செலுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ இந்த அம்மா இருக்குது, இந்த அம்மா வீட்டுக்காரர் சாம்பிராணி வியாபாரம் பண்ணுறாரு. என்ன வியாபாரம் பண்ணுறாரு, சாம்பிராணி வியாபாரம் பண்ணுறாரு. அப்போ இந்த சாம்பிராணி வியாபாரம் ஆண்டவரே நான் சொந்தமாக செய்யவா, சொந்தமாக செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ அணைஞ்சு இவ்வளோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொந்தமாக செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லலாம். சொல்லும்போது செய்யலாமா வேணாமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பம் இருக்கும். அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும். ஒரு சில வேலைக்கு போகிறியா, சம்பளம் வாங்குறியா, சாப்பிட்றியா, தூங்குறியா,
நிம்மதியாக இரியா ஏயா போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் வியாபாரம் தொழில் பிஸ்னஸ்ஸு உனக்கெல்லாம் செட் ஆகுமா பேசாமல் கம்முன்னு கிடையா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. உடனே ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஆமாம் தேவையா, வேலைக்கு போகிறாரு, சம்பளம் கொடுக்குறாரு, சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு குழப்பம் இருக்கு. ஆண்டவரே ஒரு சில பேர் வியாபாரம் பாருங்கிறாங்க, ஒரு சில பேர் வேலைக்கு போங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ண, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக என் ஸ்டடி மைண்டு இதை செய்யவா வேணாமா, எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், எனக்கு ஒரு படம் போட்டு காட்டுங்க, இதில் உங்கள் சித்தம் என்ன, இதில் உங்கள் திட்டம் என்ன, இதில் உங்கள் காரியம் என்ன. ஒரு சில பேர் வியாபாரத்தை பாருங்கிறாங்க, ஒரு சில பேர் வியாபாரத்தை பார்க்குற ஒழுங்காக வேலையை பாருங்கிறாங்க. இதில் எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கிட்டு காலம் வைக்கிறதா அங்கிட்டு காலம் வைக்கிறதா, அவன் சொல்கிறத கேட்குறதா இவன் சொல்கிறத கேட்குறதா, ஒன்றுமே புரியல. எனக்கு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே வெளிப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் ஆலோசனை கர்த்தர், நீங்கள் நடக்க வேண்டிய வெளியே காட்டுகிற தேவன் அல்லவா. இன்றைக்கி நான் வந்து ஒரு மணி நேரம் உங்களை துதிக்க போகிறேன், எனக்கு ஆலோசனைக்காக உங்களை துதிக்க போகிறேன், ஆலோசனைக்காக உங்களுக்கு மகிமை செலுத்த போகிறேன், ஆலோசனைக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆண்டவர் என்ன செய்யணும். அதாவது இப்போ நான் ஆலோசனைக்குனே துதி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஆலோசனைக்கு என்னது துதி இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது, நன்றி. அதான் தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்வேன், துதிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் துதிச்சுட்டு ஒரு பதிலுக்கு கேள்விக்குறியா சந்தேகமாக போராட்டம் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் உங்களை தூங்கும் போது உங்களோடு வந்து இதை செய்யாத அப்படின்னு மட்டும் அவர் தெளிவாக உங்கள் உள்ளத்தில் உணர்த்தி பேசிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும். மகளே ஒழுங்காக வேலைக்கு போயிட்டுருக்காரு, சும்மா போட்டு அதை செய்யறதுன்னு சொல்லி கடங்கரன் ஆகிட்டு இருக்காத, தேவையில்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்துவார். இல்லை நீ செய் மகளே, நீ செய்வதெல்லாம் வாங்கி ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை பார்த்தாரு. அதே போல் ஈசாக்கு நான் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்காரருக்கு தர்றேன், அதனால் செய் மகளே, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படி ஏதோ அவரை பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். அதான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட ஆலோசனையெல்லாம் அதாவது எப்படி போட்டிருக்கு, உன் உள்ளி திரியங்களை என்ன செய்யுமா. சங்கீதம் 16:7 என்ன சொல்லுது, என் உள்ளி திரியங்களே என்ன செய்யுமா, உணர்த்தும். உணர்ச்சி வரும் நமக்கு. நீ போ உணர்த்தும். உள்ளி திரியின் உள்ளான இருதயம் உள்ளான இருதயம், அந்த உள்ளான இருதயத்துக்குள்ளே கர்த்தர் பேசுவார், உணர்த்துவார்னா என்னது, இதை செய் அப்படிங்கிற உணர்த்துவார், செய்யாத அப்படிங்கிற உணர்த்துவார், இங்கே போ அப்படின்னு உணர்த்துவார், இல்லை போகாத அப்படின்னு உணர்த்துவார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை. பார்த்துக்கொள்ளுங்க, அவரே நம்மளுக்கு டைரெக்டாக இறங்கி வந்து நினைச்சுவார். அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிதிரியங்களை என்ன செய்யுமா, என்னை உணர்த்தும். மனுஷிக ஆலோசனையை காட்டிலும் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை உள்ளான மனிதன் என்ன செய்யும், உணர்த்தும். உணர்த்தும். அந்த உணர்வுலாம் ஒரு சில பேருக்கு எனக்கு என்னன்னு தெரிலங்க, இங்கே போகணும் போல தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டிருக்கீங்களா. அதை உணர்த்துறது. வீட்டில் படுத்துருந்தேன்னா திடீர்னு சர்ச்சுக்கு போகணும் எதிர்த்து வந்துட்டேன், எப்படி வந்தேன்னு தெரில, அதான் உணர்த்துறது. பார்த்துக்கிறது. அதனால் வந்து அந்த உணர்வு வரணும். சும்மா போட்டுக்கிட்டு வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படி இல்லை. நீங்கள் உறங்கும் போது தூங்கும்போது கர்த்தர் சொப்பனத்தோடு அல்லது உள்ளான இதயத்தோடு கர்த்தர் உங்களோடு பேச ரெடியாக இருக்கிறார். யோவேல சொல்லப்பட்டிருக்கு, தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் நான் உன்னோடு பேசுவேன் அப்படிங்கிறார். சொப்பனத்தோடு பேசுவார் தூங்கும்போது. அதுவும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கருப்பாக வந்து நிற்கும், ஜவப்பாக வந்து நிற்கும், எனக்கு கருப்பாக வந்து நிற்கிது, ஆண்டவர் பேசிட்டாரு அப்படிலாம் கணக்கு போட்டுறாதீங்க. அவர் கருப்பாக கொண்டு வர மாட்டார், வெள்ளையும் கொண்டு வர மாட்டார், கொண்டு வந்த நல்லதை மட்டும்தான் கொண்டு வர்றார். ஆமென். அது வந்து நீங்கள் கேட்காம வர்றது கனவு. ஏசப்பன் நைட்டு படுக்கும்போது சொல்லிவிட்டு ஜெபிச்சுட்டு, எனக்கு நீங்கள் உள்ளிதிரியங்களை உணர்த்துங்க, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள். அந்த உள்ளான உணர்வில் உங்களுக்கு உண்டான பதில் என்ன செய்யும், கிடைக்கும். அதை உணர்த்துறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 20:4, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அது எப்படி சொல்றாரு பார்த்துக்கோங்க. உன் மன விருப்பம் எப்படி இருக்கு மகளே, நீ எப்படி செய்ய, நான் வந்து உனக்கு எப்படி செய்ய விரும்புகிற, நீ எப்படி இருக்குன்னு விரும்புகிற, எப்படி வாழணும் விரும்புகிற, உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு விரும்புகிற, உன் புருஷன் எப்படி இருக்குன்னு விரும்புகிற, உன் பிள்ளை எப்படி இருக்கு விரும்புகிற, அதனால் நான் உனக்கு எப்படி உனக்கு ஆலோசனை கொடுக்க போகிறேன். உன் மன விருப்பத்தை எப்படியோ உன் மன விருப்பத்தின்படியே நான் உனக்கு ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா உன் மனதில் எப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். ரைட், ஓகே. ஏன்னா காணான் சிரிக்க நான் சொன்னேன், ஸ்திரியே நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் உன் மனசில் என்ன விரும்புகிறாயோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை வெட்கப்படாமல் தலை நிமிர பண்ணி என்ன செய்வேன், நடத்துவேன். ஆமென். அல்லேலூயா.
பாருங்கள், நம்ம தெய்வம் பாருங்கள், அது மன விருப்பத்தின்படிங்கிறார். மன விருப்பத்தின்படி நம்ம தெய்வம் ஒரு தகப்பனுடைய அந்த குணாதிசயை பார்த்துக்கொள்ளுங்க. மன விருப்பத்தின் உன் மனதை எப்படி விரும்புகிற, நீ எப்படி இருக்க விரும்புகிற, எப்படி வாழ விரும்புகிற, அந்த விருப்பத்தை என்ன செய்வேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அந்த திருப்பி சொல்லுங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பார்த்தீங்களா, நம்முடைய மன விருப்பத்தின்படி கொடுத்து நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரா, நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்கார ஆலோசனை, மனைவி ஆலோசனை, சொந்தக்காரங்க ஆலோசனை, அல்லது ஒரு சில ஊழியக்காரங்க ஆலோசனை கூட நித்தியமாய் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை நித்தியமாய் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆலோசனை தான் கர்த்தருடைய ஆலோசனை. அப்போ சில மனிதனுடைய ஆலோசனை ஊடால் அறுத்துட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் வார்த்தையை பாருங்க, என்னுடைய ஆலோசனைகள் நித்திய காலமாய் நிரந்தரமாக நான் உனக்கு நான் கொடுப்பேன். இன்றைக்கி ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் கட்டப்படும், நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. இன்றைக்கி ஆலோசனை இல்லாதனால தான் சில பேர் விழுந்து போயிடுறாங்க, சில பேர் அழுகுறாங்க, சில பேர் வேதனைப்படுறாங்க. தெரியாமல் காலை வச்சுட்டேன், தெரியாமல் போயிட்டேன், தெரியாமல் விழுந்துட்டேன், தெரியாமல் இவன்ட்ட பேசிவிட்டேன், தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன செய்கிறாங்க, வெக்கப்படுறாங்க, துக்கப்படுறாங்க. மனுஷி ஆலோசனை கேட்டு போகிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இன்றைக்கி ஒரு இடத்துல இப்படி தான் ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த பையோட அம்மா அப்படி வாங்க அண்ணி வாங்க மச்சான் அண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே அழகாக அப்படியே குளிர எந்திரிச்சு வாங்க வந்தோடனே டீயை போட்டு கொடுக்க, வாழைப்பழத்தை வச்சு வைக்க, டிஃபன் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்க, ஒவ்வொரு கல்யாணம் முடிகிற வரைக்கும் 4 வாட்டி வீட்டுக்கு வந்துடுவாங்க சம்பந்தக்காரங்க. கல்யாணம் முடிவுக்குள்ள எத்தனை வாட்டி வருவாங்க? கல்யாணம் முடிக்கிறக்குள்ளையும் பொண்ணு வீடு மாப்பிள்ளோட எத்தனை வாட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. 4 வாட்டியே எப்படிச்சு. இப்போ 3 மாதம் கல்யாணம் ஆக 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் ஒரு டீ போவாங்க, வாங்க இன்றைக்கி சேலை எடுக்க போகிறோம், நீங்கள் கூட வாங்க, நீங்கள் சேலையை பாருங்கள். அப்போ ஒரு வாட்டி சேர்ந்து போவாங்க கூப்பிட்றது. அப்புறம் இறங்கணுன்னு வீட்டில் வீட்டு வரைக்கும் தலையை கால் வச்சுட்டு போங்க அப்படின்வாங்க. வாங்க அண்ணி, அப்படியா அண்ணி, இப்படி அண்ணி, எங்கள் வீட்டுக்கார் அப்படி இருந்தார் அண்ணி, என் மகன் சொல்லு பச்சே அப்படி அப்படி இருந்தான் இப்படி அப்படி கதையாக பேசிட்டு ஏன்னா அப்படி மெய்சிலிருந்து போயிடுவாங்க, வந்துடுவாங்க. இப்படி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நல்லா வலுவாக கவனிச்சுருவாங்க பார்த்து. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன பிற்பாடு அப்புறம் அவங்க பொண்ணை பார்க்க வருவாங்க. அந்த அம்மா எந்திரிக்க சோபா விட்டு, வாங்க நீங்கள் மட்டும் வந்தீங்களா இல்லை வேறு யாரும் வந்திருக்காங்களா? இல்லை அவர் கொஞ்சம் கால் வலின்னு சொன்னார், நான் மட்டும் தான் வந்தேன் அக்கா அண்ணி. அப்படியா, உட்காருங்க, வார்த்தையை பாருங்கள், உட்காருங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த கல்யாண சாப்பாட்டில் பாயசத்தில் உப்பு இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா சரியாக ஸ்வீட் இல்லை, அது இல்லை குறைஞ்சி போச்சு அப்படின்னாங்க. நீங்கள் முதலே சொல்லி என்கிட்ட ஒரு நல்ல சமயக்காரர் இருக்கான், அவனை நான் பார்த்துருப்பேன், இப்படி நீங்கள் கெடுத்துட்டீங்களே நீங்கள். நல்ல சாப்பாடு போடுறது திருப்பி வந்தவங்களாம் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. எங்கள் சொந்தக்காரங்க, என் மச்சான், மாமன், சித்தப்பேன், வந்தவன், போனவன், இருந்தவன், எங்கள் ஒன்று வீடு சித்தப்பா, பெரிய வீடு சித்தப்பா எல்லாம் என்ன சமைச்சிருக்கிற, என்ன சாப்பாடு போட்டிருக்கிற, டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லி எல்லாம் வஞ்சிட்டு போயிட்டாங்க. இல்லை நான் சொல்லிட்டேன், எல்லாம் சம்மந்த வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டாங்க, நான் ஒன்றும் தலையிடலை சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணுமா? நீங்கள் இங்கே சமையல்காரன் அவ்வளோ சமையல்காரன் இருக்கான், நீங்கள் கெடுத்துட்டீங்க சமையலை. இப்போயோ ஒரு வாட்டி கல்யாணம் நடக்குது, அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டீங்களே, சரியில்லைம்மா, நீங்கள் சரியில்லைம்மா, போங்க. இருந்தாலும் ஏய் பாப்பா, இந்த அவங்க அம்மா வந்துருக்கான்னு கேளு, உங்கள் அம்மா வந்துருக்கான்னு கேளு, இந்த டீ இருந்தால் போட்டு கொடு என்னான்னு கேட்டு அனுப்பு. டக்குன்னு எந்திரிச்சு அடுப்படிக்கில் போயிடும், ரூமுக்குள்ளே போயிட்டு கதை போட்டு அம்மானு கதை போட்டிக்குவாங்க. இந்த அம்மாவுக்கு சம்மந்தக்கார அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் இப்படி நடந்துச்சு. அந்த அம்மா சொல்லி என்கிட்ட அழுகிறாங்க, ஐயா நான் கல்யாணத்துக்கு முன்னால் 4 வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன், என்ன உபசரிப்பு, அண்ணி, அண்ணே, அப்பா, ஐயா, பூயா, கையா, அப்படி கொஞ்சினாங்க, அப்படி டீயை கொடுக்க, ஆலிஸ் போட்டு கொடுக்க கவனிச்சாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்துக்கு கழிச்சு தான் நான் போகிறேன், கண்டுக்கவே இல்லை. ஐயோ என்ன மனித இருதயம். காலைல எந்திரிக்கிறானா, குளிக்கிறானா, சாப்பிட்றானா, ஏம்மா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடறான். என் மகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான்.
ஏம்மா போயிட்டு வரேங்கிறேன். அவன் வாசப்பில் நிற்கிறான். என் மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான். என் மகளும் டாட்டா காட்ட மாட்டான். அம்மா பார்த்துருமா அப்படின்ட்டு போகிறான். பொண்டாட்டியை பார்த்துருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏம்மா சாயங்காலம் வந்துடுமா, அதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொல்லி அம்மாட்ட பேசிட்டு போகிறான். நான் என் மகளை ஒன்றுமே சொல்ல மாட்டான். எனக்கு ஐயோ எனக்கு ஈரக்கொலையே நடுங்குது. என் பிள்ளை இப்படி போய் கொடுத்துட்டேனே, நான் சரியா தரமா அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவன் சொன்னான் அங்கே கொடு இங்கே கொடுன்னு சொன்னான். அவள் பேச்சை கேட்டு நான் உத்தரவு அவளை போய் வச்சுக்கிறேன். தலையை முடிய 1000 போய். ஏம்மா இப்போ போய் ஆஞ்சி என்ன செய்ய? நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆவுன்னு குதிக்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, அச்சா அவுச்சாங்கிறீங்க. வசனம் சொல்லுது நான் ஆலோசனை கருத்தார். அப்பாட்ட கேட்டிருக்கலாம், இந்த வீட்டுக்கு போவா, இந்த பையனை கல்யாணம் முடிக்கவா, சம்பந்தக்காரனை ஏற்றுக்கொள்ளவா, இவங்க சம்மதம் சரியாக வாங்களா அப்படின்னு அப்பாட்ட கேட்கலாமே. ஆண்டவர் இது உங்களுக்கு சித்தமான நடத்துங்களை தடை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு ஏசப்பா நீங்கள் கேட்கலாமாம்மா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைமா. நீங்கள் ஏமா தெரியாமல் போச்சு, தெரியாமல் அந்த அம்மா பேச்சில் மயங்கிட்டேன். அவன் தான் பேச்சிச்சு பாருங்க, அப்படியே அல்வா துண்டு மாதிரி அழகாக பேசு. அண்ணி அப்படி இப்படி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படி வஞ்சிக்கிறாவி. அதனால் ஒரு கல்யாணம் முடிக்கிறாந்தா கூட நம்ம அப்பாட்ட ஏசப்பாட்ட என்ன செய்யணும், அதான் ஆலோசனை தருது. இந்த இடத்துல சம்மதம் வைக்கணுமா வைக்க வேணாமா நீங்கள் அப்பாட்ட கேட்கணும். பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு 3 நாள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு பிள்ளையை நீங்கள் கட்டி கொடுக்குறாந்தா ஏசப்பா சமூகத்தில் 3 நாள் கூட எடுத்துக்கலாம். கர்த்தர் பார்ப்பார், என் மகன் 3 நாள் அழுதுகிட்டு இருக்கு, என்ன இது சரியில்லாத இடம், தடை பண்ணுவோன்னு சொல்லி தடை பண்ணிவிட்டுருவார். தடை யார் மூலம் தடை பண்ணி அவங்களாவே வேணான்னு சொல்ல வச்சிருவார். ஆனால் அவர் சித்தமானது அவர் கரத்தில் என்ன செய்யும், வாய்க்கும். இன்றைக்கி அநேகர் படிப்பை பார்த்து, பகட்டை பார்த்து, மின்னை பார்த்து, செவத்த தொலை பார்த்து, முடிய ஹேர்லிங்கை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து டக்குன்னு சம்மதிச்சிடுறாங்க. ஆனால் இது உள்ளான மனதை பார்க்க மாட்டுறாங்க. இறுதியம் இது நல்ல இறுதியமே கெட்ட இறுதியம் பார்க்குறது கிடையாது. அதனால் கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். அதனால் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் தலையை கொடுத்துட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அநேக சகோதரிமார்கள் இருக்கிறாங்க. பார்த்து தாய்மார்கள் வேதனைப்படுறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்யணும், எந்த காரியம் எடுத்தாலும் ஆலோசனை இல்லாமல் நம்ம எந்த காரியம் செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலாகமும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறை. எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? தலைமுறை தலைமுறைக்கு இருக்குமா? எவ்வளோ பெரிய ஒரு அற்பா. இந்த வார்த்தை படிங்க பார்ப்போம். சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை தலைமுறை தலைமுறைக்கு இருக்குமாங்க. மனுஷி ஆலோசனை தலைமுறை தலைமுறைக்கு இருக்காது, ஒரு 3 மாதம் தான். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை நம்ம தலைமுறை இல்லாமல் நம்ம அடுத்த ஜெனரேஷன், நம்ம பிள்ளைகளுக்கு, அடுத்த பிள்ளைகளுக்கு அவருடைய ஆலோசனை நிற்கும். பார்த்துக்கணும். இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு குடும்பம் நடத்துகிறவங்க மனுஷன்ட்ட கேட்குறத காட்டில ஏசப்பாட்ட முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இது செய்யவா வேணாமா, இந்த தொழிலை பண்ணவா தொழிலை பண்ண வேணாமா, அப்பாட்ட நீங்கள் கேட்கும்போது அவர் அழகாக நம்மளோட உள்ளான, அதான் வசனம் சொல்லுது, உன் உள்ளான உணர்வுகளை உணர்த்துவேன் அப்படிங்கிற, உணர்த்துறேங்கிறாரு. நீ செய்யுங்கிற உணர்த்துவேன், செய்யாதங்கிற உணர்த்துவேன். அதான் அந்த வசனம் சொல்லுது. வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. என் உள்ளிந்திரியங்களை எல்லாம் என்ன செய்யும், உள்ளிந்திரியங்கள் என்ன செய்யுமா, உணர்த்தும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் நம்ம அந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் என்ன கேட்குறேன். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். பாருங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்களா, விழுந்து போவாங்க. ஆலோசனை இருக்கிற இடத்துல என்ன உண்டாகும், சுகம் உண்டாகும். அப்படின்னா ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க. ஆலோசனை செஞ்சால் விழுந்து போயிடுவோங்கிறார். விழுந்து போயிடும். என்ன நஷ்டம், துக்கம், தோல்வி, பாடு, சஞ்சலம், தவிப்பு, வெக்கம், நிந்த, அவமானம், அதுதான் விழுந்து போகிறதுக்கு உண்டான அறிகுறி. அப்படின்னா ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விழுந்து போயிடுவோம். ஆமேன். அதான் அநேகர் ஆலோசனையினால் என்ன செய்வாங்களாம், சுகம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலோசனை கர்த்தர் செய்யணும், நம்ம துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்போனா இங்கே இருங்க, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படுமா, எண்ணங்கள், நினைவுகள். நீங்கள் எதை நினச்சிருக்கீங்க, எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதை சிந்திக்கிறீங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிருமா.
ஆலோசனை இருக்கிற இடத்துல உங்கள் நினைவு வந்து அசால்ட்டாக இருக்காது, ஸ்ட்ராங்காக. இப்போ வந்து நான் சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்டுவேன், சீக்கிரத்தில் வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் இருந்தீங்கன்னா, ஆனால் ஆலோசனை இருக்கும்போது அந்த அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுமா. நீ கட்டுவேன்னு. அதுதான் ஆலோசனை. அதை நல்ல ஆலோசனை பண்ணி என்ன செய்ய, யுத்தம் பண்ணு, போராடு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வந்து ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்கன்னு ஆவியர் வெளிப்படுத்துகிறாரு. நல்ல வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்கும்போது அவர் வந்து நீங்கள் தூங்கும்போது உங்கள் இதயத்தில் என்ன செய்வார், உணர்த்துவார், சொல்லுவார். நீ செய் மகளே, செய்யாத மகளே, நீ போ மகளே, நீ போகாத மகளை உணர்த்துவார். அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை.